ஹலோ மக்களே, இது டே 4 ஆஃப் மாண்டசரி டீச்சிங் ப்ராக்டிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் நம்பர் 5 எப்படி குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு தான் எடுத்திருந்தோம். நான் வந்து கதை மூலியமாக அது எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லலான்னு சொல்லி ஒரு சின்ன கதையை, ஒரு கற்பனை கதையை நான் உருவாக்கியிருந்தேன். அதுக்கு நிறைய 5 சம்மந்தமான பொருட்களை வந்து பயன்படுத்தியிருந்தேன். அந்த குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதையை கேட்கலாமா? ஸோ நம்ம டோரா புச்சு பிடிக்கல, அந்த மாதிரி டோரா கதை தாங்க. இந்த மாதிரி ராம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து புதையலை தேடி போனான். அதுவும் யார் கூட போனால் தெரியுமா? தன்னோட நண்பர்கள் கூட. அவங்க நண்பர்களாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மேப்பை கண்டுபிடிச்சாங்க. இந்த மேப் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கைத்தீவு, நட்சத்திரத்தீவு, தவளைத்தீவு, சிப்புத்தீவு, அதுக்கப்புறம் மலைத்தீவுங்கிற 5 தீவுக்கு இவங்க போகணும். அந்த மாதிரி 5 தீவுக்கு போகிறதுக்கு அவங்க நண்பர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு நண்பர், 2, 3, 4. இப்போ 5 நண்பர்களும் சேர்ந்து 5 தீவுக்கு போனாங்க. முதல் தீவு கைத்தீவு. கைத்தீவில் எத்தனை விரல்கள் இருக்குன்னு என்னன்னா நமக்கு சாவி கிடைக்கும். வாங்க என்னலாமா? 1, 2, 3, 4, 5. இதோ 5 கரெக்டாக என்னதுனால உனக்கு முதல் சாவி தரேன்னு கைத்தீவில் இருக்க சாவி தந்துச்சு. அடுத்தது நட்சத்திரத்தீவு. நட்சத்திரத்தீவிலையும் நீங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு என்னன்னீங்கன்னா உங்களுக்கு சாவி தருவேன்னு சொன்னிச்சு. 1, 2, 3, 4, 5ன்னு 5 நட்சத்திரங்கள் என்னொன்னு நட்சத்திரத்தீவில் இருக்க நட்சத்திரம் ஒரு சாவியை தந்துச்சு. அடுத்தது நம்ம போக போகிறது தவளைத்தீவு. தவளைத்தீவு குரக் குரக்குன்னு கத்திக்கிட்டே அங்கே இருக்கிற தவளைகளை என்ன நமக்கு இன்னொரு சாவி தரும்னு சொன்னிச்சு. அதனால் அங்கே இருக்க தவளைகளை என்ன ஆரம்பித்தோம்? 1, 2, 3, 4, 5. 5 கரெக்டாக என்னதுனால அந்த தவளை நமக்கு ஒரு சாவி தந்துருச்சு. அடுத்தது நம்ம போக போகிறது சிப்பி தீவு. ஸோ சிப்பி தீவிலையும் நம்ம எத்தனை சிப்பி இருக்குன்னு என்ன அந்த சிப்பி வந்து நமக்கு வந்து சாவி தரும். என்னெல்லாமா? 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக போக போகிறது மலைத்தீவு. ஸோ நம்ம வந்து 5 நண்பர்களோட சேர்ந்து 5 தீவுக்கு எல்லாமே இருக்கிற 5 கவுண்ட் பண்ணோம். இப்போ லாஸ்ட் நாம் பார்க்க போகிறது 5 மலைத்தீவு. இங்கே 5 கதவுகள் இருக்குது. என்னெல்லாமா? 1, 2, 3, 4, 5. அந்த 5 கதவுகள்லையும் 5 சாவி நம்ம எடுத்துகிட்டு வந்ததற்கு இருக்கான்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5. அது 5 திறந்தா நிறைய வித்தியாசமான கிஃப்ட் உங்களுக்காக இருக்குது. எப்படி இருந்துச்சுங்க கதை? இது வந்து இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். அதோட ஃபுல் வேர்ஷன் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஃபுல் வீடியோவில் இருக்கும். அது 11 நிமிஷம் வீடியோ. ஸோ இது கொஞ்சம் சின்னதாக அப்படி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. ஸோ நம்ம மாண்டசரியில் இன்னும் என்ன கற்றுக்கிட்டோம், அது எப்படி குழந்தைங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நடத்துகிறது எப்படி இருக்குது, என்னோடய எனக்கு டீச்சிங் செட் ஆகுதா அப்படின்னும் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நான் இப்பயும் சொல்கிறது தான், நம்மளோட SS ஸ்மைலிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு இப்போ தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம வந்துட்டோம். அடுத்த 2000க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக என் கூட இருங்க. தேங்க்யூ.